ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1ல் இயல் 1 இயல் 2 இலக்கணம் பார்க்க போகிறோம். துணை வினைகள் ரீடிங் தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள், ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணை வினைகள். வினை வகைகள். வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடர்கள், அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். தனி வினையும் கூட்டு வினையும். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனி வினை, கூட்டு வினை என இரு வகைப்படுத்தலாம். தனி வினை. படியுங்கள், படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாபதமாகும். அதே மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினை என்பர். கூட்டு வினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தியடித்தோம், முன்னேறினோம். மேற்காணும் சொற்களை கவனிங்கள். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுபதங்கள் ஆகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை என்பர். கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. பெயர் வினை, வினை வினை, இடைவினை. ஃபஸ்ட்டு பெயர் வினை. தந்தி ப்ளஸ் அடி, தந்தியடி. பெயர் ப்ளஸ் வினை. ஆணை ப்ளஸ் இடு, ஆணையிடு. இதுவும் பெயர் ப்ளஸ் வினை. கேள்வி ப்ளஸ் படு, கேள்வின்றது பெயர், படுன்றது வினை, கேள்விப்படு. அப்புறம் வினை ஈக்குவல் டு வினை. கண்டு ப்ளஸ் பிடி, கண்டுபிடி. சுட்டு ப்ளஸ் காட்டு, சுட்டி காட்டு. சொல்லி ப்ளஸ் கொடு, சொல்லிக் கொடு. இடைவேல். இடை ப்ளஸ் வினை. நெக்ஸ்ட் இடை ப்ளஸ் வினை ஈக்குவல் டு வினை. முன் ப்ளஸ் ஏறு, முன்னேறு. பின் ப்ளஸ் பற்று, பின்பற்று. கீழ் ப்ளஸ் இறங்கு, கீழிறங்கு. முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இச்சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையடியின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள், லெக்சிக்கல் மீனிங் எனலாம். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தாள். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்பது 2வது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. ஓட பார்த்தேன். இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால். இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை, மெயின் வெர்ப் எனப்படும். ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையை திணைப்பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறும். தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. துணை வினைகளின் பண்புகள். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன. வினையடி முதல் வினை துணை வினை. இரு, புத்தகம் மேசையில் இருக்கிறது முதல் வினை. என்னிடம் பணம் இருக்கிறது முதல் வினை துணை வினை. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், அப்பா வந்திருக்கிறார். வை, வினையடி முதல் வினை. அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவள் வானொலியில் பாட்டு வைத்தான். துணை வினை. நீ என்னை அழ வைக்காதே, அவர் ஒருவரை பாட வைத்தார்.
கொள். பானை 4 படி அரிசி கொள்ளும். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. துணைவினை. நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நோயாளியை பார்த்து கொள்கிறேன். போ. அவன் எங்கே போகிறான்? நான் கடைக்கு போனேன். துணைவினை. மழை பெய்யப் போகிறது. நான் பயந்து போனேன். வா. செய்வினை. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. துணைவினை. அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். வானம் இருண்டு இருக்கிறது. இது முதல் வினை, இது துணைவினை. வா. விடு. யாரையும் உள்ளே விடாதே. மழை விட்டதும் போகலாம். இதெல்லாம் முதல் வினை. துணைவினைனா அடுத்த மாதம் நான் போய் விடுவேன். அப்பா இனி வந்து விடுவார். நெக்ஸ்ட் வினையடி. தள்ளு. முதல் வினை. அவன் என்னை கீழே தள்ளினான். காய்கறி வண்டியை தள்ளிச் சென்றார். துணைவினை. அவர் கதையாக எழுதி தள்ளுகிறார். அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். போடு. வினையடி. இந்த முதல் வினை. புத்தகத்தை கீழே போடாதே. தலையில் தொப்பியை போடு. துணைவினை. மலிவான விலையில் வாங்கி போட்டேன். விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். வினையடி. கொடு. முதல் வினை. நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். துணைவினை. பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான். பாடம் சொல்லி கொடுப்பேன். காட்டு. வினையடி. முதல் வினை. தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். சான்றோர் காட்டிய பாதையில் செல். துணைவினை. ஆசிரியர் செய்தியை பாடி காட்டினார். படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். எடுத்துக்காட்டு. கீழே விழ பார்த்தான். இத்தொடரில் விழு என்பது முதல் வினை. பார்த்தான் என்பது துணைவினை. தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாக வரும். இதோட அவ்வளோதான். இந்த இயலுக்கான ரீடிங் வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் இயல் பார்க்கலாம்.